நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலாள் தலைவர் அண்ணன் தங்கபால் அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய அகில இந்திய செயலாளர் திரு சுரேஷ் ரெட்டி அவர்களை, இந்த முதன்மை பயிற்சியாளர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்து இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய கிராம கமிட்டியின் தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய பொருளாளர் டாக்டர் ரூபியார் மனோகரன் அவர்களை, மற்றும் நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் விஜயன் அவர்களை, திரு முருகானந்தம் அவர்களை, திரு கீழானூர் ராஜேந்திரன் அவர்களை, அண்ணன் சொர்ணா சேதராமன் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகர் அவர்களை, அசன் மௌலானா அவர்களை, மகளிர் அணி தலைவி ஹசீனா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மூத்த தலைவர் பெருமக்களை, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்க நம்முடைய அருமை சகோதரர் வசந்தராஜ் அவர்களை, மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களை, இந்த முதன்மை பயிற்சியாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற 100 சகோதர சகோதரிகளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த ட்ரைனிங் கேம்பை பற்றி ஒய் திஸ் ட்ரைனிங் மேட்டர் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகின் வித் லோக்கல் training, role began the teaching, impact on the both and voter engagement அப்படின்னு பல தலைப்புகளை உங்கள்கிட்ட எடுக்க இருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மிங் டீச்சிங், பில்டிங் காங்கிரஸ் லீடர்ஷிப், ஆபரேஷனல் பேக் போன், தென் பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட், ரிவியூவல் ஆஃப் த கிராஸ் ரூட் ஸ்ட்ரக்சர், பூத் ஸ்ட்ரென்த், எலக்ட்ரல் ஸ்ட்ரென்த், competing against centralized power, ideology stakes are high, மற்றும் our new model activity based on political structure alone are not enough, shift of the action based credibility, voter centric metrics, teaching practical organizing, மற்றும் what we expect from you. இதில் என்ன முக்கியமாக டிசிப்ளின், கிளாரிட்டி, எனர்ஜி, அக்கௌண்டபிலிட்டி, டீம் ஸ்பிரிட், இதை பற்றிலாம் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் தான் போயிட்டு எல்லா கிராமங்களிலையும் பயிற்சி எடுக்க போகிறீங்க. மாவட்ட சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பயிற்சியாளராக இருக்க போகிறீங்க. பெண்ணிலிருந்து நீங்கள் எல்லாம் ப்ரொபோசர்ஸ், பேராசிரியர்கள். முதன்மை பயிற்சியாளர்கள்லாம் பேராசிரியர் பட்டத்தோடு இப்போ போக போகிறீங்க. மாணவர்களுக்கு வகுப்படுத்தாதான் பேராசிரியர் கிடையாது. ஆனால் இந்த தேசத்தை உருவாக்குகின்ற கிராம கமிட்டியுடைய தலைவர்களுக்கு வகுப்பெடுப்பவர்களும் பேராசிரியர்கள் தான். ஆகவே பேராசிரியர் பெருமக்களே என்று உங்களை இனிமேல் அழைக்கலாம். எல்லாரும் முன்னாடியே நீங்கள் ஒரு பேரே போட்டுக்கலாம். பேராசிரியர் மீரா, பேராசிரியர் செந்தமிழ் செல்வன், அந்த தகுதி உள்ளவர்கள் நீங்கள். ஏன்னா இவங்க தான் இன்றைக்கி இந்த நாட்டை பாசிச சக்திகளிலிருந்து மீட்டெடுக்க போன்ற சக்திகளை உருவாக்க போகின்றவர். இந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நீட்டு நேரம் ஆயிடுச்சு. நம்ம திட்டமிட்ட மாதிரி எடுக்க முடியல. 2வது செஷன்ஸும் போகணும்னு நினைக்கிறோம். இருந்த போதிலும் எந்த நம்பிக்கையை வைத்து நாம் இதை ஆரம்பித்தோமோ, நம்பிக்கையோடு யாரிடம் இதை ஒப்படைத்தோமோ அது சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் முழுமையாக நம்புகிறோம். முழு அளவில் 100% இது சரியாக நடக்கும். 3/4 கிணறை தாண்டி இருக்கிறோம். இன்னும் ஆகஸ்ட் இறுதிக்குள் 1/4 கிணறை நாம் தாண்ட வேண்டும். அதுதான் நம்முடைய அளவுகோல். இப்போ அடுத்த கட்ட திட்டத்தை முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு 100 தளபதியிடம் பேராசிரியரும் ஒப்படைச்சிருக்கோம். இப்போ என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு இப்போ ட்ரைனிங்கில் சொல்ல போகிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது, இப்போ அரசியல் என்பதே மீடியா அரசியல் ஆகிப்போச்சு. மீடியா அரசியல் தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி டீம்னு வைக்கிறாங்க. முன்னாடிலாம் அந்த ஐடி டீம் எங்கன்னு பார்த்தா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இருக்கும். இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஐடியில் போயிட்டாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், இதில் நீங்கள் சைமல்டேனியஸாக இந்த என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூடவே இவங்களை எல்லோரையும் ஐடியில் கை தேர்ந்தவங்களாம் நீங்கள் உருவாக்கிடணும். இப்போ இதுதான் பேச போகுது இனிமேல். நம்ம ஃபிசிக்கல் பாலிடிக்ஸ், ஃபிசிக்கல் பிரபகண்டெல்லாம் போயிட்டு இப்போ எல்லாம் மீடியாவில் போயிட்டு, அப்போ இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆகவே நம்முடைய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னார், ரீட்வீட் பண்ணுறது கூட ஆள் இல்லை. நீ சரியில்லைனான்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இல்லாமல் இருக்காங்க, அதை சரி பண்ணணும் அப்படின்னு. உடனே சூரிய ராமலிங்கம் பார்க்குறாரு, நான் தான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு.
ஆகையால் இது நம்மளுடைய பேஸ் ஹார்ட்கோர். இதை உருவாக்கணும். நம்ம ஃபண்டமெண்டலாக வந்து ஐடியில் வந்து நம்ம ஆளுங்களை தலைச்சிறந்த தலைவர்களாக எல்லா கிராமங்களிலையும் மாற்றணும். நமக்கு மட்டும்தான் கிராமங்களில் வந்து எல்லா உரிமையும் இருக்கு. கிராமத்தில் தான் இந்தியாவுடைய ஆன்மா இருக்கிறதுன்னு சொன்னவர் நம்ம தலைவர் மகாத்மா காந்தியடிகள். கிராமங்களுக்கு எல்லாம் புத்துணர்ச்சி அளித்து கிராமங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் தலைவர் ராஜீவ்காந்தி. பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தின் மூலமாக. இது வேற யாரும் கிளைம் பண்ண முடியாது. எல்லோரும் சட்டத்தை அதிகாரத்தை குவிச்சு வச்சிருந்தாங்க. அதிகார பரவலாக்கல்ன்ற முதல் வந்து அதை நடைமுறைப்படுத்துறது தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். துணிச்சலோடு சொன்னார். இதை வந்து எழுதும் போதெல்லாம் என்னென்ன சங்கடங்கள் இருந்தது அப்படின்ட்டு நம்முடைய மணிசங்கர் ஐயா கிட்ட 2-3 முறை கும்பகோணத்தில் சந்திக்கும்போது சொன்னார். எழுதுவோம், எடுத்துகிட்டு போவோம், ஒரு ஸ்டேட்லேருந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. பெண்களுக்கு எப்படி நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீங்க? அப்படின்னா நாங்கள்லாம் பெண்களுக்கு பின்னாடி போனோமா அப்படின்ட்டு சில பேர் அப்ஜெக்ட் பண்ணாங்க. மலைவாழ் மக்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? தலித்துக்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? அப்போ நாங்கள்லாம் அவங்க பின்னாடி கை கட்டி இருக்கணுமா? அப்படி அதிகார பரிவழக்கத்தை சேர்றாரு. ராஜீவ்காந்தி இஸ் வெரி கிளியர். ஒரே வார்த்தை சொன்னார், எல்லோருக்குமான அதிகாரம், கடைசி மக்களுக்கும் அதிகாரம் துணிச்சோட நிறைவேற்றினாங்க. இப்போ இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் தலைவர்கள் சார்பில் விருதுகள் வழங்குவது, தலைவர்களுடைய ஐடியாலஜி எல்லா இடத்தையும் கொண்டு போகிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஓரிரு நாளில் அதையும் அறிவிக்கலான்னு. அப்போ ஆகையால் நமக்கு மட்டும்தான் கிராமத்தில் போயிட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி என்ற பெருமை மட்டும் நமக்கு இல்லை. கட்டமைப்பை உருவாக்கியவர்கள், ஒரு காலத்தில் வந்து பசி பட்னியோடு இருந்து செத்தவர்கள் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேருன்னு சொல்லுவாங்க. ஆனால் பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் கொண்டு வந்தது காங்கிரஸ் பேர் இயக்கம். தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றியது காங்கிரஸ் பேர் இயக்கம். பசி பட்னியெல்லாம் போக்குன தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு உள்ள உணவுப் பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டு உபரியாக இருப்பதை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற இடத்துக்கு கொண்டு வந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். பசுமை புரட்சி வெண்மை புரட்சி மட்டும் கிடையாது. எல்லோருக்குமான உணவு, ஃபுட் ஃபார் ஆல், ஃபுட் செக்யூரிட்டி பில், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், எல்லோருக்கும் கல்வி, ரைட் டு எஜுகேஷன், இதெல்லாம் கொண்டு வந்தது. நாம் ஒரு கிராமத்திலையும் நம்ம இதை சொல்லலாம். இன்னைக்கு வீடுகள்லாம் வந்து தொகுப்பு வீடுகள் ஆகட்டும், பல பேர்கள் பல வீடுகள் வந்தாலும் முதல் அன்னை இந்திரா காந்தி பேரில் இந்திரா ஆவாஸ் யோசனான்னு கொண்டு வந்தது நாம தான். அப்படி பல திட்டங்களை கிராமப்புறங்களுக்கு கொண்டு போயிருக்கோம். அப்போ கிராமத்தில் எந்த கட்சிகள் அவங்கவுங்க கொள்கை கோட்பாடு சொன்னாலும் நம்முடைய கொள்கை கோட்பாடு தான் ஓங்கி நிற்கும். காங்கிரஸ்காரர்கள் தான் இந்த நாட்டுக்கான தலைவர்கள் அப்படின்னு. ஒருவரும் காங்கிரஸில் இருப்பதில் நாம் பெருமைப்பட வேண்டும். ஆகவே இதை நீங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு போவீங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் சில இடத்துலலாம் போய் பார்த்தோம். நானும் என்ன பீட்டர் அல்போன்ஸ் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. ஊத்துக்குழி ஜமீன் ஒருத்தர், ஊத்துக்குழி ஜமீன் தான், ஊத்துமலை ஜமீன் மீசை வச்சு ஜமீன் 4000 ஏக்கர். அவர் போய் பார்த்தீங்கன்னா கிராம கமிட்டி போட்டு உட்காந்துருக்காரு காங்கிரஸ்காக. இதுதான் வந்து வரலாறு. இதுதான் திருப்பு முனை, டர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆங்கிலத்தில். இன்னைக்கு ஜமீன்லாம் போயிட்டு காங்கிரஸுக்கு கமிட்டி போகிற அளவுக்கு உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு திருநெல்வேலியில் பேசும்போது சொன்னார், ஜமீன் உட்காந்துருக்காரு, ஜமீன் என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு 2 மணிக்கு ஃபோன் பண்ணால் உச்சி வெயிலில் போயிட்டு நான் கிராம கமிட்டி போட்டுட்ருக்கேன்னு ஃபோட்டோ அனுப்புகிறாரு அப்படின்னு. அதேமாரி நம்முடைய மூத்த தலைவர் மேனாள் அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் பல இடங்களில் போயிட்டு கிராம கமிட்டி போட்டுட்ருக்காரு. அவரே இந்த வயசில் 2 மணி 2:30 மணி 3 மணிக்கு வெயிலில் போயிட்டு உட்காந்துட்டு என்னையா கிராம கமிட்டி வெரிஃபை பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு, 1 முறைக்கு 2 முறை அவரே கிராம கமிட்டி நியமிக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்ப்பதற்கு வயது பெருசு கிடையாது, பதவி பெருசு கிடையாது, ஆளுமை பெருசு கிடையாது. நாங்கள் இந்த கட்சியை கட்டமைப்பதற்கு உருவாக்குவதற்கு தயாராக இருக்கும் மூத்த தலைவர்களே இறங்கி வேலை பார்க்குறாங்க. ஆகையால் இதெல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணம். நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கம் எவ்வளோ வலிமையான பேரியக்கம், எவ்வளோ பெரிய வலிமையான தலைவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பயிற்சி முகாம் துவங்கி இருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்து சொல்லத்தான் வந்து மீதியெல்லாம் பயிற்சியாளர்கள்லாம் இந்த பயிற்சி முகாம் எடுப்பாங்க. இப்போ 72 விழுக்காடு நம்ம வந்து ஒரு 20 தினங்களுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ அநேகமாக 75-80 கூட தொட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாரமாக 10 நாளாக டிஸ்ட்ரிக்ட் டூரில் இருந்ததுனால சுற்றுப்பயணத்தில் பார்க்கல. அதுக்கு இன்னைக்கு உட்காந்து பேசணும். இந்த 72 விழுக்காடை நம்ம எடுத்துட்டு இப்போ BLA 2 போடுறதுக்கு வந்து நம்ம அனுமதிச்சிருக்கோம். இது கூடவே இந்த BLA 2 கூட இந்த பூத் கமிட்டி அமைப்பதற்கு நீங்கள் பயிற்சியாளர்கள் இந்த 72 விழுக்காடை முடித்த உடனடியாக பூத் கமிட்டியை போடணும். ஆனால் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் ஆனால் நீங்களும் வந்து ஒரு ஜூம் மீட்டிங் வச்சுட்டு
we have completed 72%. 72% வில்லேஜ் கமிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ண இடத்துலலாம் பூத் கமிட்டி BLA 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கலெக்டருக்கு நம்ம கொடுத்துடலாம் டீட்டெயில். ஆகவே இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டிருக்கின்ற முதன்மை பயிற்சியாளர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.